உயிரோடு வாழ்கின்றது ஆண்டவரே ஜனங்களை நீ காண்கிறீரே. நீண்ட காலமாக பலவிதமான துயரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான என் அருமை ஜனங்கள் மேலே இந்த மாலை வேளையிலே நீ மனதுருக வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய மனதுருகி நீ கொண்டு சுகமாக்குவீராக, அற்புதங்களை செய்ய கடந்து வருவீராக. கலங்காதே கலங்காதே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். செவிகள் ரெண்டும் ஒழுங்காக கேட்காது, ஆனாலும் ஜெபத்தின் என்பதாக தெளிவாக கேட்பதாக நேற்றைய தினத்தில் இந்த இடத்துல சாட்சி சொன்னார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி இந்த பக்கத்துல நிக்கிறது அம்மா லட்சுமி உருகாமத்திலிருந்து வந்திருக்கிறான். அவன் நடக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இயேசு சுகமளிக்கிறார் என்ற ஆராதனையில நேற்றைய தினம் கலந்து கொண்டு ஜெப வேளையில ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து மனமிறங்கி எந்தவித நோவுகளும் இல்லாமல் சாதாரணமாக நடக்கக்கூடியபடி கால்களை பலப்படுத்தியதாக சாட்சி நேற்றைய தினத்திலும் கூறினார். கரங்களை கட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மஞ்சுளா அங்க இருந்தமா நீங்க வாரீங்க, கித்துள்ள இருந்து நீங்க வாரீங்க. உங்களோட வாழ்க்கையில நேற்று இயேசு என்ன செய்தார் என்று ஆக்களை பார்த்து சொல்லுங்க. வாழ்க்கையில நான் 43 வருஷமாக நான் சைவத்திலே இருந்து வந்த காலத்துக்கு நான் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வருத்தத்திலையும் வேதனையிலும் அனுபவிச்சு கொண்டு வந்து கடைசியில உயிர் போற கட்டம் எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்து விட்ட நேரத்தில் என் பிள்ளை முதலாவதாக இயேசுவை தேடினாகும். இரண்டாவது நான் போய் இயேசுவை தேடின பிறகு என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஆனா 5 வருஷம் பிரித்து போன மாதிரி என்னுடைய கணவனார் போனவர் வெளியில வரவே மாட்டேன் என்று கெட்ட வார்த்தையினால் பேசுவார். இயேசுவை தேடி இயேசுவனை நான் போன பிறகுதான் அவர் சந்தோஷமான வாழ்க்கையிலையும் வந்து அவர் திரும்பி இப்ப போய்விட்டார். அதுக்கு பிறகு எனக்கு இயேசு நல்ல அற்புதங்கள் எனக்கு செய்து நேற்று எனக்கு ஒரு 6 மாசமாக எனக்கு காது காய்ச்சல் வந்து அடைத்திருந்த காது நேற்று நல்லா திறக்கப்பட்டு விட்டது. எனக்கு ஒரு ஆவி போனமா இருந்தது. இப்போதும் எனக்கு ஜெபிக்கும் போதும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நல்ல நிரம்பி ஒளி எனக்கு மனதில் எனக்கு பேசினார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. தொடர்ந்து உங்களுடைய உள்ளத்தை திறந்து வையுங்கள். 3 மாதங்களாக காது கேட்க முடியாமல் இருந்தது. நேற்றைய தினத்திலே தேவன் இந்த தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய காதுகளை அவர் திறந்திருக்கிறார். இன்னொரு விசை கரங்களை தட்டி அந்த நல்ல இயேசுவுக்கு, அற்புதங்களை செய்கிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துவீர்களா? என் இயேசப்பாவுக்கு உள்ளம் நிறைவோடு அவரை துதிக்கிறேன். நான் 3 வருடங்களுக்கு முன்பதாக இயேசப்பாவை அறியாமல் இருந்து அறிந்து கொண்ட நான் என் சாட்சியை உங்களிடத்திலே நான் கூற விரும்புகிறேன். நான் 3 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு தீராத உடம்பெல்லாம் உச்சந்தையிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஒரு தீராத ஒரு கடியினால் ஒவ்வாமை போன்று என் உடம்பெல்லாம் தடித்து வந்து கொண்டிருந்தது. நான் செய்யாத வைத்தியம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல போய் டேப்லெட் எடுத்தேன். மிகவும் வலிமையான இன்ஜெக்ஷன் எல்லாம் எனக்கு போட்டாங்க. ஒன்றுக்கும் எனக்கு அந்த கடியிலிருந்து நான் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். 2 கிழமை சென்று கொண்டிருந்தது. என்னுடைய அந்த கடி எந்த மருந்துக்கும் எந்த வைத்தியங்களுக்கும் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கவில்லை. நாள் செல்ல செல்ல என்னுடைய அந்த கடி, அந்த தடித்த ஒவ்வாமை மிகவும் அகோரமாக இருந்தது. அந்த நேரம் எனக்கு குழந்தை பிறந்து 5 மாதங்கள். குழந்தையை தூக்கி பராமரிக்க முடியாத நிலைமையில் இருந்தேன். சாப்பிட முடியாமல் இருந்தேன். சாப்பிட போனால் கடிக்கும். இப்படியாக என்னுடைய சரீரம் முழுவதும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எனக்கு கடித்து என்னை கடுமையாக வேதனைப்படுத்தியது. இனம் தெரியாத அந்த கடி. நான் அந்த வேளையிலே விக்கிரகங்களை கடவுளாக உருவாக்கி வழிபட்டு வந்த நான்
அந்த விக்கிரகங்களோடு கடவுளாக வழிபட்டு வந்த அதிலே இயேசுவும் ஒரு கடவுள் என்றுதான் நான் அவ்வளவு நாட்களும் அறிந்து, இயேசுவும் ஒரு கடவுள், நான் வணங்குகிற கடவுளோடு இயேசுவும் ஒரு கடவுள் என்று நான் வழிபட்டு கொண்டு வந்தேன். ஆனால் இப்படியாக என்னுடைய கடி தீரவே இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் வணங்குகிற கடவுள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கடவுளுக்கு நான் நோக்கி கூப்பிட்டிருக்கிறேன். அந்த வேளையில் இயேசுவும் ஒரு கடவுளாக, மற்ற கடவுளோடு ஒரு கடவுளாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து வந்தார். அவரையும் வழிபட்டு வந்த நான் இப்படியாக இருக்கும்போது ஒரு விசுவாசி மூலமாக நான் அறிந்தேன், இயேசுவை மாத்திரம் என்னுடைய உள்ளத்திலே விசுவாசித்தால் இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெறலாம் என ஒரு அறிவுரை எனக்கு தரப்பட்டது. அன்றிலிருந்து நான் வழிபட்டு கொண்டு வந்த எல்லா விக்கிரங்களையும் எல்லா கடவுளையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இயேசுவை மாத்திரம் என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே, நீங்க மாத்திரம்தான் எனக்கு கடவுள், உங்களால் மாத்திரம்தான் எனக்கு சுகம் தர முடியும் என்று இயேசுவை நோக்கி நான் அழைத்தேன். அன்றிலிருந்து எனக்கு தீராத மிகவும் வேதனையோடு நான் வாடிக்கொண்டிருந்த அன்றிலிருந்து இயேசுவை எப்போது நான் அவரை மாத்திரம் என்னுடைய உள்ளத்திலே கடவுளாக ஏற்று அழைத்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய கடி பரிபூர்ணமான சுகத்தை நான் அடைந்ததை உணர்ந்தேன். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். இயேசுவும் ஒரு கடவுள் அல்ல, இயேசு மாத்திரமே தெய்வம் என்பதை இந்த இடத்திலே நான் அழுத்தி சொல்லுகிறேன். உங்களுக்கும் நீங்களும் என்னை போன்று எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எந்த வேதனைகளோடு கண்ணீரோடு எந்த விதமான வியாதிகளோடு இருந்தாலும், ஏசப்பா நீங்க மாத்திரம்தான் தெய்வம், என் உள்ளத்திலே வாங்க ஏசப்பா, என்னை தொட்டு சுகப்படுத்துங்க ஏசப்பா. நீங்கள் அழைக்கும் போது அந்த ஏசப்பா உங்களுக்கு மனதுருகி அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, நான் சிறு வயதிலே என் தாயை என் தகப்பனையும் இழந்து அனாதையாக நான் அலைந்து இருந்தேன். அந்த வேளையிலே என்னை ஒரு கடவுள் தான் வழி நடத்தி இருக்கிறார் என்பது எனக்கு என் உள்ளத்திலே உணர்வேன். ஆனால் அந்த கடவுள் எந்த கடவுள் என்பதை நான் இந்த எனக்கு கிடைத்த சுகத்தின் பின்பதாக தான், என் இயேசுதான் என்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கி 10 மாதங்கள் என்னை கவனமாக அந்த கற்பத்திலே அழிய விடாமல் பாதுகாத்து என்னை பிறப்பிக்க பண்ணி தொடர்ந்துமாக என்னை நடத்தி கொண்டு என்னை பாதுகாத்து எத்தனையோ விதமான கஷ்டங்களிலும், தாய் தகப்பன் இல்லாவிட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிலைமை தெரியும், அந்த வேளையிலும் என்னை ஒரு கடவுள் தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அந்த கடவுள் இயேசுதான், இயேசு மாத்திரம்தான் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன். நீங்களும் இந்த இடத்திலே இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்திலே வாங்க, எனக்கு சுகம் தாங்க, என்னுடைய கண்ணீரை துடைங்க, எனக்கு சமாதானம் தாங்க, என் குடும்பத்தின் சகல வேதனைகளையும் தீருங்க நீங்க இப்போது கூப்பிடுகிற வேளையிலே அந்த இயேசப்பா உங்கள் மேலாக மனதுருகி இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தி என் இயேசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்தார். மனிதனுக்கு படைத்து இந்த உலகத்தை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனோ தன்னை உருவாக்கி படைத்த தெய்வத்தை தள்ளிவிட்டார். தன் இஷ்டம் போல வாழும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதன் பிரதிபலனாக மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டாயிற்று. அந்த பாவத்தின் பிரதிபலனாய் வாழ்க்கையிலே வியாதிகளும் சாபங்களும் கண்ணீரும் துன்பங்களும் அழிவுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பயங்கரங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில உருவேற்றது. மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவனை தண்டித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு நியதியை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் மனிதன் மேலே மனதுருகின தெய்வமோ மனிதனை இந்த நிலைமையில இருந்து எப்படியாகிலும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அடிகால் வரைக்கும் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் இருந்த அத்தனை துளி ரத்தமும் எனக்காகவும் உனக்காகவும் சிந்தப்பட்டது. அதனாலே தான் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசுவினாலே மாத்திரம்தான் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். இந்த இயேசுவினாலே மாத்திரம்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த இயேசுவினாலே மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில சாபங்களை நீக்க முடியும். ஏனென்றால் இயேசுதான் உனக்காக நரபலியாக கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசு சொன்னார், நீ விடுதலை பெற நான் தான் பலி, உன் வாழ்க்கையில சந்தோஷம் பெற
நான் தான் வழி. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை பெற நான் தான் வழி. இந்த இயேசுவை நோக்கி கதறு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இயேசுவே என்று கதறும் போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய குடும்பத்திலே பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. இருள் அகன்று போக போகிறது. உங்களுக்கு எதிராய் ஜனங்கள் உங்கள் மேலே பொறாமைப்பட்டு கோபப்பட்டு செய்த செய்வினை சூனிய மாந்திரியங்கள் உடைந்து போக போகிறது. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. என் மேல மனது உருகும் ஐயா. இயேசுவே தொடுவீராக, என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. இயேசுவின் வல்லமை பொழுதமைக்கு வருவதாக. பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. அதிசயம் செய்பவரே. இயேசுவே உம்முடைய வல்லமை பொழுது இறங்கி வருவதாக. இந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாய் அவர்களை பாதித்த பொல்லாத ஆவிகள் இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பொல்லாத ஆவிகள், சூனிய ஆவிகள், மாந்திரீக கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக, 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 வெளியேறுவதாக. பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். வெளியேறு, 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 வெளியேறு. நீ கொண்டு வந்த வியாதிகளோடு, கொண்டு வந்த வியாதிகளோடு வெளியேறு. வெளியேற கட்டிகள், கையிலே இருக்கிற கட்டிகள், தொடையிலே இருக்கிற கட்டிகள், தொடையிலே இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விலகி செல்லுவதாக, விலகி செல்லுவதாக, விலகி செல்லுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. மூட்டு வாதங்கள் இயேசுவின் நாமத்திலே சரங்களை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக. சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி போகிறது, நீங்கி போகிறது, நீங்கி போகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி வருகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே கரைந்து போ, கரைந்து போ. மலட்டு கற்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உயிர் பெறுவதாக, உயிர் பெறுவதாக. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. எவர்களுக்கு கண் பார்வை குறைவாக இருக்கிறதோ, எவர்களுக்கு கண் பார்வை இழந்தது போவதாக. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு வார்த்தை இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை உண்மையில இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீண்ட காலங்களாக உன் சரீரத்தில் இருந்த வியாதிகள் அங்கே மறைந்து கொண்டிருக்கிறது, வெளியேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே, சாராயத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை பெறுகிறார்கள். சாராயம், குடி, கசிப்பு இவற்றுக்கு அடிமையானவர்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக,
இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. குடி பழக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குடிக்கு அடிமையாய் வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே போ, போ, போ. வெளியேறு இயேசுவின் நாமத்திலே, வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுகிறது, 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 வெளியேறுகிறது. சண்டைகளையும் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே போ, வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருடைய சரீரங்களில் இருக்கிற விடுதலை எப்பொழுது கண்டுகொள்ளுங்கள். உங்கள் எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அவற்றை செய்து பாருங்கள். நடக்க முடியாமல் இருந்தால் நடந்து பாருங்கள். காதுகள் கேட்காமல் இருந்தால் அதை பரிசோதித்து பார்த்து எங்க மேடைக்கு அருகாமையிலே இருக்கிற நீங்க இருக்கலாம். இந்த சகோதரனிடத்துல எங்களோட சகோதரி ஜூலி யாரையும் ஈடுபடுத்துவாங்க. பக்கத்துல சகோதரிகள் வந்து உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை சொல்ல மறக்க வேண்டாம். இயேசு உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்க சொல்ல மறக்க கூடாது. இயேசு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். திரும்ப அந்த வியாதி உங்களுக்கு வராது, திரும்ப அந்த பிரச்சனை வராது, திரும்ப அந்த போராட்டம் வராது. இயேசு விடுதலை, இயேசுவுடைய வல்லமை இறங்கி, இயேசுவுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு வல்லமை இறங்கி வருகிறது. கரங்களை வச்சு ஜெபிக்க தொடங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய மனதுருக்கம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய மனதுருக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். தூரத்தில் நிற்கிறவர்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்க, இது உங்களுடைய தருணம், இது உங்களுடைய நேரம். பாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இதுதான் உன்னுடைய நாள். இந்த சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடாதே. இந்த சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடாதே. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் நீ வாழ்நாள் முழுவதும் இதே நிலைமையிலே நீ வாழ வேண்டி நேரிடும். இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாலண்டியர்ஸ் சொன்ன நான் முதலாவது ஒரு வரிசையை முன்னுக்கு வர விட்டுட்டு பிறகு அடுத்த வரிசையை வர விடுங்க. நீங்க முழு பேரே முன்னுக்கு கொண்டு வளர்ந்தவங்க எப்படி செவிக்கிறது? விளங்குது இல்லையா? உங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லையே, எப்படி செவிக்கிறது? வல்லமை உள்ள தேவனே, வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இப்ப எப்படி அவனத்தை ஜெபிக்கிறது? வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்திலே அந்த விழுந்து எழும்புறாக்கள் கேளுங்க, என்ன நடந்துட்டு கேளுங்க. எழும்பினது பிறகு இப்ப எழுப்ப வேண்டாம், இப்ப எழுப்ப வேண்டாம். திரும்ப ஜெபிங்க அவங்களுக்காக. விழுந்தவர்கள் எழும்பினது பிறகு என்ன நடந்துட்டு விசாரிங்க. இயேசு வல்லமை இறங்கி பாருங்க. முதல் கொஞ்சம் சேரட்டும். இந்த விழுந்த ஆக்கள் என்ன நடந்துட்டு என்று கேளுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் இடத்தில் நம்முடைய அக்கினி இருக்கிறது. இயேசுவின் இடத்தில் நம்முடைய வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இடத்தில் நம்முடைய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. Mighty Jesus. பிரதர் என்சி எங்க? உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஆக்கள் வேண்டும். மட்டக்களப்பில் இருந்து வந்த சகோதரிகள் வந்து ஊழியர் செய்யுங்க கொஞ்சம். வாங்க, ஊழியர் சேர்ந்து ஆக்கள் வேணும். இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. ரவி வாங்க, வாங்க, களத்தில் இறங்குங்க. பொல்லாத ஆவிகள் விலகி போகிறது. பொல்லாத ஆவிகள் விலகி போகிறது. அதெல்லாம்
இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. அடைபட்ட காதுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது திறக்கப்படுவதாக. அடைபட்ட காதுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே பேச முடியாதவர்கள் இப்பொழுது பேசுவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் செபிப்போமா? வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. கேட்க முடியாதவர்களுடைய செவிகள் இப்பொழுது கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த நேம் ஆஃப் இயேசுவின் நாமத்திலே போ. வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. சோதித்து பார்க்க என்ன நடந்துட்டு கேளுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. மனதுருகுமையா, 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 மனதுருகுமையா. அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்வீராக. குருடர்களை பார்க்க செய்தி, மூடவரை நடக்க செய்தி. குருடர்களை பார்க்க செய்தி, ஹல்லேலூயா. மூடவர்கள் நடக்க செய்தி. ஐயா மூடவரை நடக்க செய்தி. ஐயா மூடவரை பிரசாந்த் சூத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம். அவரை தூக்கி இங்க போடுங்க. மனதுருகி கரம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய். சின்ன பொண்ணு மலையிலிருந்து வந்திருக்கிறார். இவர் பிறவியில இருந்தே கதைக்க மாட்டார், காது கேட்காது. ஆனால் இப்பொழுது செபித்த வேளையிலே காது கேட்டு அவர் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவர் இயேசு ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய மாதிரி இதோ அருகிலே அவருடைய தாயார் நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுங்க மைக்க பிடிங்க. அம்மா வாய் சொல்லுங்க. இந்த தம்பி அப்படியா பிறந்ததுல இருந்து பேச முடியும்? பிறப்பிலிருந்து கேட்க மாட்டான். எப்பொழுது இந்த அற்புதம் நடந்தது? காது விளங்குகிறது, பிறப்பிலேயே காது கேட்காது, பிறப்பிலேயே பேச மாட்டார். சோதித்து பார்ப்போம். சரி, நான் சொல்றத சொல்லுவீங்களா? அவர் அப்படி சொல்வது காரணம் என்னவென்றால், இதுவரைக்கும் மனித குரலை அவர் கேட்டதில்லை. ஆகவே இப்ப இருந்துதான் ஆனா ஆவண்ணா ஈனா என்று அவர் பழக வேண்டி இருக்கிறது. நான் கேட்கிற சத்தத்தை தான் அவர் சொல்லுகிறார். சொல்லுங்க தம்பி. இயேசு சொல்லுங்க. இயேசு, இயேசு என்னை கைவிட மாட்டார். காது கேட்குது, காது கேட்குது, வாயு பேசுகிறார். அந்த நல்ல இயேசுவுக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை என்று அர்த்தம். என்னையும் உன்னையும் இந்த தம்பியையும் இந்த தாயையும் உண்டாக்கின தேவனுக்கு மகிமைப்படுத்துவதுதான் அல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாப்பா தம்பி சொல்றது அன்பு. அல்லேலூயா எப்படி இருக்கு அது? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர் அல்லவா? கரங்களை உயர்த்துவோமா? இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான இயேசுவே, இந்த தம்பியின் வாழ்க்கையில் நீ செய்த இந்த பெரிய அற்புதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருந்த இந்த தம்பிக்கு சம்பூர்ண சுகத்தை கொடுத்தீரே. இன்று முதல் நன்றாக பேசவும், ஆண்டவரே துலக்கமாய் கேட்கவும், மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க
பெருகவும் நீர் அற்புதம் செய்வதாக இயேசுவின் நாமத்திலே செபித்து இந்த தாயை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்கிறேன், நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தம்பிக்கு இந்த அற்புதம் செய்தது யாரு? இயேசு. யாரு? இயேசு அற்புதம் செய்தார். தர்மலிங்கம் அவருடைய பெயர். அவருக்கு தூரத்து பார்வையும் கிட்ட பார்வையும் கண்களிலே சரியாக தெரியவில்லையாம் முதல் நாடி. இப்பொழுது ஜெபத்துக்கு பின்பாக தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண் பார்வை தெளிவானது. அந்த ஒரு சீப் கொண்டு போது உங்களுக்கு தெரியுதா? நல்ல வடிவா தெரியுது. முதல் அது தெரியுமா? இப்ப தெரியுதா? ஹல்லேலூயா. கண் பார்வையை கொடுத்த இயேசுவுக்கு, இயேசுவே உம்முடைய வல்லமை இன்னொரு விசை இந்த தகப்பனை தொடுவதாக. இந்த தகப்பனாருடைய பெயர் முருகையா. கித்துல் பகுதியில் இருந்து வந்திருக்கிறார். ஜெப வேளையிலே இவருக்குள் இருந்த அசுத்த ஆவி வரை அலைக்கழித்து வெளியேறியதாகவும் இப்பொழுது சரீரத்தில் ஒரு புதிய தென்பு வந்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஐயா, என்ன மாதிரி உணர்றீங்க? இப்ப நிறைய சாரா குடிக்கிற போகிறீங்க. இப்ப அப்படி அந்த ஆவி ஒன்று வெளியேறின மாதிரி உடம்புல பாரம்பரிய மாதிரி அந்த ஆவிதான் உங்களை சாராயம் குடிக்கிறது உங்களை உந்தி கொண்டிருந்தது. நான் ரசிக்கப்பட்டு இப்ப ஒரு 20-22 வருஷமா எங்க போதர்மா இருக்கோ, எங்க பாசமா இருக்கோ, கோழிகளை தான் செய்தவர். சரி, இன்னைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இயேசுவே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஜெபித்ததாகவும், நேற்றைய தினத்தில் வந்த பொழுது ஒரு பக்கத்து காலும் ஒரு பக்கத்து கையும் அவருக்கு எப்பொழுதும் விரைத்துக் கொண்டே இருக்குமாம். அந்த விரைப்பினாலே அவருக்கு காலையும் கையையும் கூட அசைத்து தெளிவாக இருக்க முடியாதாம். ஆனால் இப்பொழுது ஜெப வேளையிலே காலும் கையும் எந்த விரைப்பும் இல்லாதபடி, நோவும் இல்லாதபடி சாதாரண நிலையில் உள்ளதாக சாட்சி பகிர்ந்துகிறார். அது மாத்திரமல்ல, கண் பார்வையும் தெளிவில்லாம இருந்ததாம். இப்பொழுது ஜெபித்த வேளையிலே கண் பார்வையும் தெளிவாக கேட்கிறதாக சாட்சி சொல்லுகிறாள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அம்மா சொன்னதெல்லாம் சரியா? இயேசுவே உம்முடைய நாமத்திலே பிள்ளை வசந்தபுரத்திலிருந்து வந்ததாக சொல்றா. இந்த தாய் நேற்றும் இந்த நாளிலும் வந்ததாகவும், அவருடைய நெஞ்சு பகுதி எரிவுத்தன்மையாகவும், வலது கால் முழங்காலுக்கு கீழால மிகவும் வலியால பாதிக்கப்பட்டதாகவும், ஜெப வேளையிலே சுகமடைந்ததாகவும், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பதாகவும் சாட்சி பகிர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, வந்திருக்கிறாவும் இவருக்கும் சரியாக நடந்துக்க முடியாது, கையிலே வலி இருந்து எழும்ப முடியாது, பலமாக நடக்க முடியாது. ஆனாலும் இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள், இந்த படியால சர்வசாதாரணமாக அவர் ஏறி வந்தது. ஆகவே கர்த்தர் சுகம் கொடுத்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். உண்மையா நல்ல சுகம். காலில் இருந்த வியாதி எல்லாம் போயிட்டோம். இப்ப நமக்கு சுகம் இருக்கு. இயேசுவே. அவருடைய பெயர் ஸ்ரீதரன். இவர் இருக்கிற இடம் உருகாமம். திரும்ப சொல்லுங்க. இவருடைய பெயர் ஸ்ரீகரன். இருப்பது உருகாமத்திலே. 10 வருடங்களாக நெஞ்சு பகுதியில் ஒரு எரிவும் தாங்க முடியாத ஒரு நோவோடு இருந்ததாகவும், முழங்கால் வலியோடு தான் காலத்தை சகித்ததாகவும், இப்பொழுது அவர் விசுவாசித்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று இந்த ஜெப வேளையில கடந்து வந்ததாகவும், தேவன் அந்த விசுவாசத்தை கண்டு தனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். அது புற்றுவலி இருந்தது. பல வாரம் கூடி சாப்பிடல. ஐஸ்ரூம் எல்லாம் இருந்து எனக்கு அது கொழும்புக்கு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி சரி வரல. திருப்பி அந்த வாய்வு மாதிரி ஒரு நெறிஞ்சு கொண்டு சாப்பிடல, தண்ணி குடிக்கலாது. இன்றைக்கு வந்து இந்த வேதனையோட வந்தேன். ஆண்டவரும் நிச்சயமாக சுதந்திரம் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி நான் வந்து இடத்துல இருந்து ஆண்டவர் உண்மை விசுவாசத்தில் அந்த எரிவு அந்த நோவு எங்கால போனது என்று எனக்கு தெரியாம போயிட்டது. என்ன மட்டுமில்லை, எத்தனையோ ஜனங்களை ரசிக்க கொள்ள வேண்டிய தேவன், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மீனாட்சி அம்மா, இந்த அம்மாவுடைய பெயர் ராஜபுரத்தில் இருந்து வந்திருக்கிறார். 40 வருடங்களாக தன்னுடைய சரீரத்தில் இரவு வேளையிலும் கூடுதலான அரிப்பு, அதாவது கடித்துக் கொண்டே இருக்குமாம். இன்றைய தினத்திலே
இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்த வேளையிலே கடி சம்பந்தமான எந்த ஒரு அறிகுறியும் தனக்கு தெரியவில்லை என்றும் பூரண சுகம் அடைந்ததாகவும் அது மாத்திரமல்ல அவருடைய கண் பார்வை இப்பொழுது தெளிவாக இருக்கிறதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல 4 வருடங்களாக காது கேளாத தன்மையாக இருந்ததாகவும் இப்பொழுது தெளிவாக காது கேட்கிறதாகவும் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். கீர்த்திகா கல்லடி பிரதேசத்திலே இருந்து வந்திருக்கிறார். வரும் பொழுதே அவருடைய உள்ளத்திலே ஜெபத்தோடு வந்தாவாம். இழந்து போன தேவனுடைய பிரசன்னத்தை மீண்டுமாக நான் அனுபவிக்க வேண்டும், இயேசுவோடு நான் மீண்டுமாக இழந்த உறவை கட்டிக்காக்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி தேவன் தன்னை அபிஷேகித்ததாகவும் தனக்குள்ளே தேவன் வந்திருக்கிறதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். இந்த இடத்திலே ஒரு சிறு பையன் வந்திருக்கிறார். இவருடைய பெயர் வினோதன். கித்துல் பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். இவருடைய தகப்பனாரோடு 1 வருடமாக இந்த கால் பகுதி மிகவும் வீக்கமாக இருந்தது. இதை சரி செய்வதற்கு வைத்தியர்கள் 10,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தார்கள். ஆனால் இவருடைய வறுமையினால் அதை செய்ய முடியாமல் விட்டது. இவரால் எழுந்திருந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. செப வேளையிலே தான் எழுந்து நின்றதாகவும் இப்பொழுது கால் ஒன்றே இந்த பணியினால் ஏறி வரக்கூடியபடி தேவன் கிருபை செய்ததாகவும் சாட்சி கொள்கிறார். அருமையான இயேசுவே, கால்களில் இருக்கிற வீக்கம் இந்த ராத்திரியோடு கூட முற்றும் முழுக்க நீங்கி போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை சம்பூர்ண சுகமடைந்து சாதாரண பிள்ளைகளை போல ஓடி ஆடி விளையாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை செய்வீராக. இந்த மகனுடைய வாழ்க்கையில் செய்ததானே இந்த அற்புதத்தை வாழ்நாள் முழுவதும். மரப்பாலத்திலிருந்து வந்தவர். இவருக்கு காதுகள் 2 சரியாக கேட்க முடியாத சூழ்நிலையில் இங்க வந்தார். ஆரம்பத்திலே ஜெபித்த பொழுது ஒரு இறைச்சலாக இருக்கிறதாகவும் இப்பொழுது 2வது தடவை ஜெபித்த பொழுது ஓரளவாக தன்னால் கேட்கக்கூடியதாகவும் அவருடைய வாயினாலே அவருடைய பெயர் ஊரை உச்சரிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதாக சொல்லுகிறார். இயேசுவே, என்னொரு விசை நீ தொடுவீராக, என்னொரு விசை நீ தொடுவீராக. இப்பொழுது அந்த வயிற்று பதில் அந்த வலி தெரியவில்லை என்றும் இன்றைய நாளில் வரும் பொழுது வயிற்று வலியோடு தான் வந்ததாகவும் இப்பொழுது பரிபூர்ண சுகம் அடைந்ததாகவும் சாட்சி சொல்கிறார். இயேசுவே, என்னொரு விசை உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசப்பா, என்னொரு விசை பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவே, என்னொரு விசை நீ மனதுருகுவீராக. ஆண்டவரே, அற்புதம் செய்ய வாரும் ஐயா. என்னொரு விசை அற்புதம் செய்ய வாரும் ஐயா. கட்டிகள் கரைந்து போவதாக, பில்லி சூனிய கட்டிகள் முறிந்து போவதாக, விடுதலை உண்டாவதாக. நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக. கற்பத்தில் இருக்கிற கட்டிகள், மார்பிலே இருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கரைந்து போவதாக, கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக, இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவே, பேச முடியாதவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பேசுவார்களாக, பேசுவார்களாக. வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா, அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஐயா, அக்கினியா இறங்கி வருவீராக. ஆவியை அவர் துறக்கி விடுவார். இயேசுவுக்கு விடுதலை கொடுப்பார். Mighty Jesus, Mighty Jesus. இந்த இடத்துல ஜெபம் தேவையானவர்களுக்கு கொஞ்சம் இடம் அளித்து கொடுங்க. ஜீவன் கொஞ்சம் பாருங்க. ஜெபம் தேவையானவங்களுக்கு இடத்தை எடுத்து ஏற்படுத்தி கொடுங்க. இந்த இடத்துல யாரும் தடையா இருக்க கூடாது. அருமையான சகோதரனே, அருமையான நமக்குள்ளே இருப்பதால் போதவில்லை. அற்புதங்கள் நடப்பதால்
பக்கப்புறத்தில் இருக்கிற சகோதரன் கோணேஸ்வரன் என்கிற ஒரு சகோதரனுக்கு இப்பொழுது பாம்பு கொத்தி கடித்து அவர் ஐசியூல இருக்கிறார். அவருடைய வீட்டிலே அவரை கொத்தின பாம்பு இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாம். அது வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதாம். அந்த தம்பி கோணேஸ்வரனுடைய தாயார் அங்க இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க? சரிம்மா, முன்னுக்கு அம்மாவா? அந்த சௌரன் கோணேஸ்வரனுடைய மாமி முன்பதாக இருக்கிறார். சரி, நீங்க அங்க இருங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாவர் இப்பொழுது நாங்கள் செபிக்க போகிறோம். முதலாவது ஐசியூவிலே மருந்து கொடுத்து அவருக்கு சுகத்தை கொடுப்பார். இரண்டாவது அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த சர்ப்பம், அந்த பாம்பு இப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியேறும். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இயேசுவே, அருமையான எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமத்திலே நீங்கி போவதாக. மரணமே உன் கூரங்கே, சாவே உன் ஜெயமங்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் வல்லமை சகோதரன் கோணேஸ்வரன் சல்லத்திலே இறங்குவதாக. அவருடைய ரத்தத்தில் இருக்கிற எல்லா பாம்பின் விஷங்களும் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பொல்லாத ஆவியே, சர்ப்பமே, இயேசுவின்